மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இதயத்தில் எப்போதும் கோடநாட்டிற்கென்று தனி இடம் உண்டு. அங்கிருந்தபடியே அவர் ஆற்றிய மக்கள் நலப் பணிகள் குறித்த ஒரு நினைவு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோடநாடு பயணம் ஓய்விற்கான பயணம் என்றே எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அங்கு இருந்தபடியே அவர் அரசு பணிகளையும் மக்கள் நலத்திட்டங்களையும் தொடங்கி வைத்துள்ளார். கோடநாடு இல்லத்தில் அவர் தங்கியிருக்கும் நாட்கள் எஸ்டேட் தேயிலை தொழிலாளர்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாகவே இருந்துள்ளன. கோடநாடு எஸ்டேட் தேயிலை தொழிலாளர்கள் குடும்பங்களுக்காக சாலை வசதி, ரேஷன் கடை, ஏடிஎம் மையம், ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவற்றை ஜெயலலிதா ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். கோடநாடு இடத்துலங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரோடு வசதி, தண்ணீர் வசதி, சாலை, அப்புறம் ஹாஸ்பிட்டல், ரேஷன் கடை, அந்த மாதிரி பல வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க. இதுதான்ட்டு இல்லை, எல்லாமே மனுஷங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறது எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். அது இப்போ மிஸ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பண்ணவங்க அவங்க உடம்பை கொஞ்சம் பார்த்துருக்கலாம். அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மா தண்ணி, அம்மா ஹோட்டல் எல்லாம் நம்மளுக்கு சலுகையாக இருந்து ஒரு 5 ரூபாய்க்கு சாப்பாடு முடியாதவங்களுக்கு எல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. எஸ்டேட் பகுதியில் இறை வழிபாட்டிற்காக ஆஞ்சநேயர் கோயில் ஒன்றையும் கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் நடத்தி வைத்ததாக அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க, ஜெயலலிதாவின் மறைவு மீள முடியாத துயரம் என்கின்றனர் கோடநாடு எஸ்டேட் தொழிலாளர்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ரங்கராஜனுடன் செய்தியாளர் எஸ். ராஜா.